ஓபிஎஸ் என்டிஏ விட்டு நகர்வதற்கு பாஜக ஒத்துக்குமா? பாஜக விரும்புமா? புதிய தலைமுறை யாராவது ஒரு பிஜேபி தலைவர், எனது அருமை நண்பர், நான் என்னோடு ஓபிஎஸ் அண்ணனோடு நான் இருந்தது போலவே இதற்கு முன்னாலே பேசினார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சென்ற முறையே சொன்னேன். யாராவது ஒரு பிஜேபி தலைவர் ஓபிஎஸ் அவர்களை பொருட்படுத்துகிறார்களா? அவர் சொன்னார், 3 முறை முதலமைச்சர், அவைத் தலைவராக இருந்தவர், முடிவுகளை எட்டக்கூடியவர், எடுக்கக்கூடியவர், அம்மாவிடம் நம்பர் 1 இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை திரும்பி கூட பார்ப்பதே இல்லை பாரதிய ஜனதா கட்சி. இல்ல என்டிஏல இல்லைன்னு அவங்க சொல்லல இன்ன வரைக்கும். என்டிஏல ஓபிஎஸ் இல்ல அப்படின்னு எப்பயாவது சொல்லிருக்காங்களா பாஜக தலைவர்கள்? இருக்காங்கன்னா சொல்லிருக்காங்களா? இருக்காருன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அப்போ அந்த இடம் அப்படியே இருக்குன்னு தானே அர்த்தம். அவ்வளவு பெரிய லீடர் இங்க பார்ட்டிசிபேட் பண்றேன்னு வாலண்டரியா போய் பிஜேபி கூட கை கோர்த்து நிக்கிறார். எப்ப பாரு பாரத பிரதமர் மோடி தான் என்னுடைய தலைவர்னு சொல்றார். ஆப்டர் டிமேஜ் ஆஃப் அம்மா இவ்வளவையும் சொல்லி பிஜேபிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தலைவரை ஒவ்வொரு முறையும் வருகின்ற பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, அவரை தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார்கள். ஒரு பிரச்சனை அன்னைக்கு எல்லாரும் சேர்த்து இருக்கணும். அப்போ பாரதிய ஜனதா சேர்த்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து சேர்த்து வச்சது. இன்னைக்கு வந்தப்போ அந்த பொசிஷன் வந்தப்போ ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமியை மாத்திரம் பார்த்துட்டு திரும்பி போகிறார்களே தவிர அது உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களே சார். அவர் கட்சியின் பொதுச் செயலாளர், அதிமுகங்கிற ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதனால சந்திக்கிறாங்க, கூட்டணி வச்சுக்கிறாங்க. அது கரெக்ட். நான் அவர் பொதுச் செயலாளர் ஒத்துக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கல, அது வேற விஷயம், விட்டுருங்க. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. பிஜேபி நீங்க கேட்ட கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களோடு அங்கம் வகிக்கிறார் என்று ஓபிஎஸ் அங்கம் வைக்கிறார் ஏன் அந்த தலைவர்கள் சொல்லுவதில்லை? இல்ல இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரே முக்கியத்துவத்தை பாஜக கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேக்குறேன். ஏற்கனவே கொடுத்தார்களா இல்லையா? ஒரே ஏர்போர்ட் நிக்க வச்சு கை காமிச்சாங்களா இல்லையா? 2 பேத்துக்கும் சேர்த்தி. இன்னைக்கு போய் மதுரையில தங்கினா கூட பாக்குறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னா, ஆகவே மதிப்பதில்லை, தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். நான் ஒன்றை ஆணித்தரமாக இங்கே புதிய தலைமுறைக்கு பதிவு செய்கிறேன். இப்படியே போகுமே ஆனால் எங்களது கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இல்லை, அவருக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லத்தான் போகிறார்கள். பழனிசாமி சொல்லுவார். அவர் எங்கேயோ பேசிய பொழுது கூட சொல்லுகிறார், அது முடிந்து போன கதை. அப்ப அதை சொல்லதான் போறாங்க. அப்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. அப்ப இபிஎஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. அவர் பொசிஷனை கரெக்டா தான் வச்சிருக்காரு. அவர் வேண்டாம் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளன்னா வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் பாஜக இருக்கு. அப்போ டெஃபரண்டா இருக்கு. பழனிசாமி சொல்லுவதை கேட்கின்ற இடத்தில் இருக்கிறது. பழனிசாமி இப்போ இன்னொரு படி கீழே இறங்கி முதலிலே ஒரு நாடகம் ஆடினார் கூட்டணி என்று. இப்ப என்ன சொல்றாரு? அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், நாங்க ஆட்சிக்கு வருவோம், அந்த கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிஜேபி அது போன்ல கேட்டாங்களா, அது ஓகே, எக்ஸ்பிளனேஷன் ஓகேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப ஒரு டால் லீடரா ஓபிஎஸ் பார்த்து எதற்காக இத்தனை அவமானங்கள், எதற்காக இத்தனை அச்சுறுத்தல்கள், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன் வெளியிலே வரமாட்டேன்? பண்டூட்டியார் பேசும்போது அன்னைக்கு கூட்டத்தில் சொல்றார், யார் பின்னாலையும் நாங்கள் செல்ல தயாராக இல்லை. ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறார்? வெளியில வரலாமே சார். என்னதான் முடிவு எடுக்கணும்? வெளியே என்ன முடிவு எடுக்கணும்? அப்போ 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் நிறுத்த போறேன். நான் செல்வாக்கு இருக்கு, சவுத்துல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் எனக்கு செல்வாக்கு இருக்கு. அப்படி செல்வாக்கு கொண்டு அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட நான் 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவன், நம்பிக்கைக்குரிய மனிதன். ஆகவே நாட்டு மக்கள் என்னை தான் ஆதரிப்பார்கள். பழனிசாமி எங்கிருக்கின்றாரோ அங்கே என்னால் இருக்க முடியாது என்ற வார்த்தையை ஏன் தைரியமாக சொல்லுவதில்லை? ஒரு காஞ்சிபுரத்திலே ஒரு கூட்டம் நடக்கிறது, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க கார்த்திக். காஞ்சிபுரம் கூட்டத்துல நாங்க போய் காலில் விடுவோன்றார் ஒருத்தர். அங்கே ஓபிஎஸ் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் இருக்கிறார். வானலாவை அதிகாரம் படைத்தது சட்டமன்றம் என்று சொன்ன அங்கே PH பாண்டியனுடைய மகன் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறார், மனோஜ் பாண்டியன்.
எழுச்சி அந்த மைக்க உடனே ஆஃப் பண்றது இல்ல. இல்ல என்ன சொல்றாருன்னா, யார் விழுவது இல்ல திரு ரஞ்சித்குமார் ஓபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர் என்ன பேசுறாருன்னா, நாங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம், எவ்வளவோ கோரிக்கை வச்சாச்சு, எங்களை சேர்த்துக்க மாட்டேன்றீங்க, கட்டாயம் சேர்த்துக்கங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் இணையலைன்னா 3 எழுத்து உடைய கட்சி 2026 ஆட்சி பொறுப்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சேரணும்ன்றத அவர் ரொம்ப இறங்கி போய் ரொம்ப தன்மையா சொல்றாருன்னு தானே பார்க்கணும். கண்டிப்பா இணைஞ்சிருங்கன்னு சொல்றாருன்னு தானே எடுத்துக்கணும். அது அவர் ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் கரெக்ட். 3 எழுத்து கொண்ட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்துடும், எல்லாரும் ஒற்றுமையா இல்லைன்னு சொன்னா அது தெரிஞ்சுதானே சார் பழனிசாமி இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அது தெரிந்துதான் திமுக வர வேண்டும் என்பதுதானே பழனிசாமி நோக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் பிரச்சாரம் போறது, கூட்டத்தை கூட்டுறது அத்தனையும் பெரிய டிராமா. நீங்க தனிச்சு நின்னு 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்களை நிறுத்தி இபிஎஸ்க்கு எதிராக களம் காண்டு அவரை பலவீனப்படுத்தணும்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வருவதற்கு முன்பாக இங்க பேசப்பட்டதுல அப்புறம் கூட நீங்க இணைஞ்சீங்க, விஜயோட போனா அவருக்கு ஒரு நம்பர் 2 பொசிஷன் இருக்கும் அப்படின்னு திரு பெருமாள் மணி சொன்னார். அவர் முதல்வர்னா இவர் துணை முதல்வர்ங்கிற பொசிஷன் கிடைக்கும், அவர் கார்ல மீண்டும் தேசிய கொடி பறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, அவருக்கு அதுக்கான ஜாதக பலன்கள் இருக்கு, தொடர்ச்சியாக அந்த வாய்ப்புகளை அவர் பெற்றுக்கொண்டே வருகிறார் அப்படின்னு சொன்னார். அது அவருக்கான ஸ்டேச்சரை ரீடைன் பண்ணுமா? ஏற்கனவே அவர் இழந்த ஸ்டேச்சரை திரும்பி கொடுத்துருமா அவருக்கு? நான் ஜாதகத்தை பார்ப்பவன் அல்ல, ஆகவே அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் விஜய் என்கின்ற ஒரு குழந்தை தவழ்ந்து எழுந்து நடந்து வீறு கொண்டு எழுந்து நடந்து போய் கொண்டிருக்கிறது. பின்னால் இளைஞர் பட்டாளம், வீட்டுக்கு வீடு ஓட்டு, இப்படி இந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அவரோடு போய் ஓபிஎஸ் சேரும் பொழுது ஓபிஎஸ் நம்பி நிற்கின்ற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், தென் தமிழகத்தில் ஆதரவாளர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு இன்னும் உயிர் இருக்கு, நமக்கு அண்ணன் கூட போறதால நமக்கு ஒரு பலன் இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல சீட்டு கிடைக்கும், ஆகவே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரு எதிரியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவாவது அதை முன்னிறுத்தி வருவார்கள். எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கனவும் இருக்கிறது. அப்போ விஜயோட போனா ரைட் கூட போலாம், சேர்ந்து நிக்கலாம் அப்படின்னு. தட் இஸ் நத்திங் பட் ராங். அது தவறே இல்லை. அவர் போவதிலே, அவரோடு சேருவதிலே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன். ஏனால் எப்படியாவது அரசியல் கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி திரும்பி வர வேண்டும் என்றுதான். அதிமுகவை மீட்டெடுக்கணும், அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும், ரெட்டலைய மீண்டும் தன் வசம் கொண்டு வரணும் அப்படின்லாம் கனவுகளோடு இருக்கிற ஓபிஎஸ்க்கு அதெல்லாம் முற்றுப்புள்ளியா அமைஞ்சிராதா? ஒருவேளை விஜய் பக்கம் அவர் நகர்ந்தார்னா? இன்னமும் அதிமுகவில் தான் இருக்கிறார். என்னுடைய தகவலின்படி, நான் கொடுத்த அந்த வெளியிட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த ஏட்டின்படி அவர் ஒருங்கிணைப்பாளர் என்பது இன்னும் இருக்கிறது. ஆகவே பொதுச் செயலாளரும் இருக்கிறது, ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சிவில் டிஸ்பியூட் கேஸ் முடிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இவ்வளவு இருக்கும்போது அந்த ஃபைட் நடந்துகிட்டு தான் இருக்கும். அவர் அதிமுக பேர்ல தான் போய் விஜயை சப்போர்ட் பண்ணணும், ஒன்றும் தப்பே கிடையாது. அங்க அவர் ரெட்டைலைக்கு அவரும் சைன் பண்ணி வேணுனே அங்க நிறுத்துற வேட்பாளர்களையும் கேட்கணும். அதை பண்ணாருனாவே ரெட்டையில ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ செய்யும் சார். இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாடாளுமன்றத்தில் அவர் அதை செய்யல, எல்லார்கிட்டையும் நிக்கலாம்னு சொன்னாரு, நிறுத்தாம போயிட்டார். நிறுத்தாம ஒரு சைடு போகும்போது எப்படி டிஸ்பியூட் ஆகும்? டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்காது. ஆகவே விஜயோடு போவது சரியான முடிவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மாத்திரம் அல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, காலிலே விழ வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை சார். எவ்வளவு போராட்டங்கள் 2 வருடமாக கார்த்தி சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு போராட்டங்கள். அவரு அந்த நண்பர் சொல்றார், என்ன சொல்றார், நாங்க எவ்வளவு போராடி பார்த்துட்டோம். என்ன போராடினீங்க? புகழேந்தி டெலிவரிக்கு போனேன், புகழேந்தி இன்னைக்கு வரைக்கும் ஹைகோர்ட்ல நிக்கிறேன். இந்த கருத்துக்களை எல்லாம் எதிராக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். இதை கார்த்திகை நானும் உட்கார்ந்து புதிய தலைமுறையில பல மணி நேரங்கள் பேசியிருக்கிறோம். நீங்க எல்லாம் என்ன பெரிய கஷ்டப்பட்டீங்க. சரி, அடுத்த சுற்றுல வரேன். ரக்னேஸ்வரன் போயிட்டு நான் வரேன். இல்ல ஒரு நிமிஷம். மக்கள் காலில் தான் விழ வேண்டும், யாரும் எஜமானர்கள் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் அந்த கொள்கைகளோடு நிலைநிறுத்தி நிற்கின்ற அந்த மண் பேரறிஞர் அண்ணாவின் மண்ணில் என்று கொண்டு காலிலே விழ வேண்டும் என்று சொன்னதை விட ஓபிஎஸ் சுற்றி இருப்பவர்களுக்கு இதை விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லை. ஓகே, அதை இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது.